மறைகூறும் உண்மைகள் மண்ணுலகில் உயிர் பெற சிலுவையிலே தன்னையே தந்த இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 6வது வார்த்தை முடிந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன 6வது வார்த்தை யோவான் நற்செய்தியில் மட்டுமே முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அதே நேரத்திலே மற்ற நற்செய்தி நூல்களிலே மத்தேயு 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்றும், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்றும், லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பும் உண்டு. இது உலகத்தினுடைய நியதி. அதுபோலத்தான் தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்றும் ஒன்று உண்டு. நீதிமொழிகள் 23:18 எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. முடிந்தது என்று இயேசுநாத சிலுவையிலே சொன்ன 6வது வார்த்தையினுடைய கிரேக்க பதம் டெட்டலஸ்டாய், அதாவது முடிந்தது, இல்லை என்றால் முடித்து விட்டேன் என்று பொருள் தருகிறது. இயேசுவானவர் தன்னுடைய கடமையை செய்து முடித்து விட்டேன் என்கின்ற அர்த்தம் அது கொடுக்கிறது. பொதுவாக கிரேக்க கலாச்சாரத்திலே மிக சாதாரணமாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வேலையிலே செய்கின்ற மனிதன் தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட தன்னுடைய வேலையை, தன்னுடைய ப்ராஜெக்டை செய்து தன்னுடைய எஜமானிடத்திலே ஒப்படைக்கின்ற போது டெட்டலஸ்டாய் என்று சொல்லுவார், என் கடமை முடிந்தது என்று. அதுபோல தேர்வெழுத போகக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய எல்லா தேர்வுகளையும் எழுதி முடித்துவிட்டு வருகின்ற போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லுவது உண்டு. ஒரு ஓவியர் அல்லது ஒரு சிற்பி தான் வரையத் தொடங்கிய ஓவியம் அல்லது செதுக்கத் தொடங்கிய சிற்பம் முடிகின்ற போது டெட்டலஸ்டாய் என்று சொல்லுவார்கள். காரணம், என் கடமை முடிந்தது என்று. இயேசுவானவரும் சிலுவையிலே 6வதாக சொன்ன வார்த்தை டெட்டலஸ்டாய், என் கடமை முடிந்தது என்று. அன்பானவர்களே, இந்த முடிந்தது என்கின்ற வார்த்தை சொல்லுகின்ற 2 சிந்தனைகளை உங்களோடு சொல்லி அமைய ஆசைப்படுகிறேன். முதலாவது, தேவனுடைய வார்த்தை நிறைவேறி முடிந்தது என்று இயேசுவானவர் குறிப்பிடுகின்றார். முடிந்தது என்கின்ற வார்த்தையை 2 நிலைகளிலே பயன்படுத்தலாம். அதாவது, உதாரணமாக எடுத்துக்கொள்ளுகின்ற போது போருக்கு செல்லுகின்றவர்கள் வெற்றியோடு திரும்பும்போது வெற்றி முழக்கமாக போர் முடிந்தது என்று சொல்லுவார்கள். இது வெற்றியினுடைய அடையாளம். அதே நேரத்திலே போரிலே தோல்வி அடைந்தவர்கள் எங்கள் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லுவார்கள். இது தோல்வியினுடைய அடையாளம். இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்தபோது சிலுவையில் இயேசுவானவர் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த மற்றவர்கள் இயேசுவானவர் முடிந்தது என்று சொன்னபோது இயேசுவனுடைய கதை முடிந்தது என்று சொல்லுகின்ற எண்ணம்தான் எல்லாருடைய மனதிலும் வந்தது. ஏன், இயேசுவனுடைய சீடர்களுடைய மனதிலும் அந்த எண்ணம்தான் வந்தது. ஆகவே தான் இயேசுவை பிடித்து சென்றபோது அவர்கள் ஓடிவிடுகின்றார்கள், இயேசுவின் வாழ்க்கையும் முடிந்தது, எங்கள் வாழ்க்கையும் முடிந்து போனதோ என்கின்ற தோல்வி மனநிலை வந்தது. இயேசுவை குற்றவாளியாக தீர்ப்பளித்த பிலாத்து யூதர்களுக்கு இடையே இருந்த பகை முடிந்தது என்று நினைத்தார். பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர் போன்ற சமய தலைவர்கள் இயேசுவினாலே தங்களுக்கு வந்த பிரச்சனை முடிந்தது என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால்
முடிந்தது என்பது தோல்வியினுடைய அடையாளம் அல்ல. இயேசுவானவருடைய முடிந்தது என்கின்ற வார்த்தை வெற்றியினுடைய அடையாளம். வேத வசனம் நிறைவேறும்படியாக அப்படி நடந்தது. பொதுவாக கிரேக்க கண்ணோட்டத்திலே வியாபாரம் செய்கின்றவர்கள், விவசாயம் செய்கின்றவர்கள் பணத்தேவை வருகின்ற போது தங்களுடைய பணத்தேவையை சந்திப்பதற்காக பணம் இருக்கின்ற பெரிய மனிதர்களிடத்திலே சென்று கடன் வாங்குவார்களாம். அப்படி கடன் வாங்குகின்ற போது இவர்கள் வாங்கக்கூடிய கடன் கணக்குகளை எல்லாம் அவருடைய உதவிக்காரர்கள் ஒரு ஏட்டிலே எழுதி வைப்பார்கள். எழுதி வைத்த கணக்குகளை இவர்கள் கடனை திரும்ப செலுத்துகின்ற போது அவன் தன்னுடைய எஜமானிடத்திலே சொல்லுவார், இவனுடைய கடன் முடிந்தது என்று, அதாவது எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுவார். இயேசுவானவரை குறித்த வேத வசனத்தை திருமறையிலே பார்க்கின்ற போது மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமிலே யூதருக்கு ராஜாவாகிய இயேசு பிறப்பார் என்க வேத வார்த்தை அவருடைய பிறப்பிலே நிறைவேறினது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கன்னிகையினுடைய வயிற்றிலே இறைவன் பிறப்பார் என்று சொல்லுகின்ற வார்த்தை நிறைவேறி இயேசுவிலே நிறைவு பெறுகின்றது. இயேசுவினுடைய பாடுகளை குறித்து ஏசாயா 53:4-5 அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தை சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசுவானவர் நிற்கின்ற போது முடிந்தது. சகரியா 11ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே பரியாசம் பண்ணப்படுகின்ற இயேசுவானவர், காசுக்காக காட்டி கொடுக்கப்படுகின்ற இயேசுவானவர் என்று சொல்லுகின்ற வேத வாக்கியங்கள் நிறைவேறுகின்றது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்படுவார் என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறுகிறதை பார்க்கலாம். அன்பானவர்களே, இயேசுவானவர் டெட்டலஸ்டாய் முடிந்தது என்று சொன்னது ஆண்டவருடைய சித்தம். வேத வார்த்தைகள் நிறைவேறி முடிகிறதாக இருக்கிறது. பொதுவாக இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறார் என்று. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் அப்படி குற்றம் சாட்டியவரிடத்திலே சொன்ன வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நினையாதிருங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஆண்டவருடைய இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறி முடிந்ததாக அமைகிறது. இரண்டாவது சிந்தனை, பாவ சாபம் பலியிலே முடிந்தது. டெட்டலஸ்டாய் என்று இயேசுவானவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னதனுடைய பொருள், மனிதனுடைய வாழ்வில் இருந்த பாவங்களும் சாபங்களும் இயேசுவானவருடைய பலியிலே முடிகிறது. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஒருவன் தான் செய்த பாவத்திற்கு நிவாரண பலியாக வெள்ளாட்டு குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வர கடவன், அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்திற்கு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். இயேசுவானவர் சிலுவையிலே மனிதர்களாகிய எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் பலியானார் என்று அழகாக சொல்லி முடிகிறதை பார்க்கின்றோம். சிலுவை மரணம் என்பது பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் சுமத்தப்படுகிற சாபமான கொடூர மரணம். சிலுவையிலே அறையப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். ஆனால் இயேசுவானவர் ஒரு மனிதருடைய அந்த பலியான மீட்பு மனிதர்கள் எல்லாருக்கும் கிடைக்கின்றது. லேவியராகமம் 1-7 வரையுள்ள அதிகாரங்களிலே 7 பலிகள் சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமான 2 பலிகள் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே மனிதன் தான் செய்த பாவத்திற்காக குற்ற நிவாரண பலியாக பாவத்தை நிவாரணம் செய்வதற்காக 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வர வேண்டும். அதிலே ஒன்றின் மேல் தங்களுடைய பாவத்தை சுமத்தி போக்காடாக விட வேண்டும், இன்னொன்றை பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தப்பட வேண்டும். இயேசுவானவர் 2ஐ போல தன்னுடைய வாழ்க்கையிலே நிற்கின்றார். குற்றங்கள் அனைத்தும் இயேசுவின் மேல் சுமத்தப்படுகிறது. நம்முடைய பாவத்திற்கு பரிகாரியாக அவர் பாவங்களை சுமக்கின்றார். பலியாட்டை போல சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டு பலியாக மாறுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் இயேசுவானவர் சிலுவையிலே சொல்லுகிறார், பாவத்தின் சாபத்தினுடைய
பலிகள் முடிந்தது என்று ஆண்டவர் தன்னை குறித்து இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆரம்ப கால திருச்சபையில் ஒரு கேள்வி எழும்பினது, ஏன் கடவுள் மனிதனுக்காக மரிக்க வேண்டும்? பல கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டன. அதில் மிக முக்கியமான ஒரு கோட்பாடு தண்டனை மாற்று கோட்பாடு. எதற்காக என்று சொன்னால், மனிதனுடைய தண்டனையை தான் மாற்றி எடுத்துக்கொண்ட ஒரு கோட்பாடு. ஆங்கிலத்தில் பீனல் சப்ஸ்டிடியூஷன் தியரி என்று சொல்லுவார்கள். அதாவது உதாரணமாக ஒரு விளையாட்டிலே 10 பேர் பங்கு கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு 4 பேரை சப்ஸ்டிடியூட்டாக வைப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த 10லே யாராவது காயப்படுகின்ற போது அந்த காயங்களுக்கு மாற்று வீரராக அவர் களமிறக்கப்படுவார். இயேசுவானவர் மனிதனுடைய பாவங்களுக்காக மனிதன் பெற வேண்டிய தண்டனையை தான் மாற்றி பெற்றுக்கொண்டார். அதற்காகத்தான் பீனல் சப்ஸ்டிடியூஷன் தியரி, தண்டனை மாற்று கோட்பாடு. இயேசுவானவர் மனிதனுடைய பாவங்களுக்கு பலியாக நிவாரணத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலுவையினுடைய சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. பாவி பரிசுத்தமாக மாற்றப்படுகிறார். அழிவு மீட்பாக மாறப்படுகிறது. இயேசு முடிந்தது என்று சொன்ன 6ஆம் வார்த்தை தோல்வி அல்ல, வெற்றியினுடைய முழக்கம். தேவ வார்த்தை நிறைவேறி முடிகிறது. பாவ சாபம் பலியிலே முடிவுகின்றது. இயேசுவினுடைய சிலுவை மரணம் மீட்பை நமக்கு தருகிறது. ஆம், ஒன்றினுடைய முடிவுதான் இன்னொன்றுடைய தொடக்கம். ஒரு விதையினுடைய முடிவில் தான் ஒரு பயிர் துளிரிட ஆரம்பிக்கிறது. ஒரு பூவினுடைய முடிவில் தான் காய் உருவாகிறது. ஒரு காயினுடைய முடிவில் தான் கனி உருவாகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திலே தான் முடிந்தது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலே தான் மனுக்குலத்தினுடைய மீட்பு ஆரம்பமாகிறது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை தரும். இயேசுவனுடைய மரணம் முடிந்தது என்றல்ல, மீட்பினுடைய தொடக்கமாக அமைந்தது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.